சக்தி முக்கோண கோயில்களில் 2வது கோயிலாக திருவொற்றியூரில் இருக்கும் தியாகராஜர் கோவில் சொல்லப்படுது. ஒரு காலத்தில் மன்னன் ஒருவன் கோயில்கள் உட்பட எல்லா இடங்களுக்கும் வரி உண்டு அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி சுற்றோலை அனுப்பியிருக்கான். அப்போது மன்னனுக்கும் ஓலைநாயகத்துக்கும் தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு மாறியிருக்கு. இவ்வூர் ஒற்றியூர், அதாவது விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் அப்படின்னு பெயர் பெற்றது. இந்த செய்தி பெரிய புராணத்தில் கூறப்படுகிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் 27 நட்சத்திரங்களும் இங்கே வந்து இறைவனை வணங்கியதாக சொல்லப்படுது. அதன் காரணமாக இன்றைக்கும் இந்த கோவிலில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிற அடிப்படையில் 27 லிங்கங்களை கொண்ட தனித்தனி சன்னதிகள் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மூலவரான சிவபெருமானுடைய பெயர் ஆதிபுரீஸ்வரர். இவர் லிங்க வடிவமாக இருக்கார். இந்த லிங்கம் புற்று வடிவமாக இருக்குது. இவரையே படம்பக்கநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவலிங்கத்தில் ஆவடியாருக்கு மேலே இருக்கக்கூடிய லிங்க வடிவம் எப்போதும் வெள்ளி கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று இந்த கவசம் விளக்கப்பட்டு தன்னுடைய முழு உருவத்தோட பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் சிவபெருமான். 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த கவசம் அவருக்கு போடப்பட்டுவிடும். கம்பராமாயணத்தை கம்பர் இந்த ஊரில் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. பகலில் வால்மீகியின் ராமாயணத்தை கம்பர் கேட்டுட்டு இரவில் கம்பராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி எழுதும்போது இங்கே இருக்கக்கூடிய வட்டப்பாறை காளியம்மனை பார்த்து ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே நத்தாது எழுதுவதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிடி என்று பாட காளியம்மனும் பந்தத்தை பிடித்தவாறு இருக்க கம்பர் ராமாயணத்தை எழுதி முடித்தார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வட்டப்பாறை அம்மனுக்கு முன்னொரு காலத்தில் உயிர் பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வரும் பக்தர்களுக்கு குங்குமம் மட்டுமே பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. ஆதிசங்கரர் இந்த வட்டப்பாறை அம்மனை சாந்தப்படுத்துவதற்காக இங்கே ஒரு சக்கரத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிசங்கருடைய சிலையும் இந்த கோவிலேயே இருக்குது. இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சுரங்கப்பாதை இருந்ததற்கான தடம் இருக்குது. சக்தி முக்கோண கோயில்களான மேலூர், திருமுல்லைவாயல் மற்றும் திருவொற்றியூர் கோயில்களை இணைப்பதற்கான சுரங்கப்பாதையாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. சமயக்குருவர்களில் ஒருவரான சுந்தரர் சங்கிலி அப்படிங்கிற பெண்ணை இந்த ஊரில் மணக்க விரும்புகிறார். அவருடைய திருமணம் இந்த கோவிலையே நடக்க இருக்க அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரையும் சிவபெருமான் காட்சி கொடுத்து மோட்சம் அருளினார் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே தொடருது. இந்த சம்பவத்தை விளக்கும் மகிழடி சேவை அப்படிங்கிற திருவிழா ஒவ்வொரு மாசி மாதமும் இந்த கோயில்களில் இன்னும் நடக்குது. இந்த மகிழ மரம் தான் இந்த கோவிலின் தலவிருட்சமாகும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிலை. இந்த சிலை சிவபெருமானின் 64 திருவுருவங்களில் ஒன்றாகும். இத்திருவுருவத்தில் சிவபெருமான் ஒரு பாதம் கொண்டும் அவரின் வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் திருமாலும் ஒடுங்கும் நிலையில் இருக்கிறாங்க. திருமாலும் பிரம்மனும் சிவனிடத்தில் அடக்கம் அப்படிங்கிறத குறிப்பதற்காகவே இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தியாகராஜருக்குன்னு தனி சன்னதி உண்டு. திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜரும் இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜரும் ஒன்று போலவே இருக்கிறாங்க. இந்த கோவிலில் பின்பற்றப்படும் வழிபாட்டு முறையானது சமயக்குருவர்கள் ஒருவரான சுந்தரரால் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிக் கஃபூரின் படையெடுப்பின் போது இந்த கோவில் சூறையாடப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களுடைய வெண்கல சிலைகள் எடுத்து செல்லப்பட்டன. இப்போது இருக்கும் சிலைகள் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் உருவாக்கப்பட்டது. 63 நாயன்மார்களில் ஒருவரான கலிய நாயனார் பிறந்த ஊர் இது. தேவதாசி முறை இருந்தபோது இங்கே நிறைய நடன மாந்தர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் வலங்கை தாசிகள், இடக்கை தாசிகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கப்பட்டனர். வலங்கை தாசிகள் தியாகராஜருக்கும், இலங்கை தாசிகள் வடிவுடையம்மனுக்கும் நடனமாடினார்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய குறிப்புகள் சொல்லுது. ஒரு காலத்தில் இந்த கோவில் ஒரு பெரிய கலைக்கூடமாக இருந்திருக்கு. ராஜேந்திர சோழனும் 3ஆம் குலோத்துங்க சோழனும் இந்த கோவிலுக்கு வருகை தந்து நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. அவர்கள் பெயரில் நிறைய திருவிழாக்களும் நடந்தன அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லுது. 63 நாயன்மார்களில் 44வது நாயன்மாராக சொல்லப்படுகிறார் கலிய நாயனார். இவர் இந்த ஊரில் ஒரு எண்ணெய் வியாபாரியாக வாழ்ந்து வந்திருக்கிறார். சிவபெருமான் மேல் கொண்ட பட்டின் காரணமாக தன்னுடைய வியாபாரத்திற்கு வைத்திருந்த எண்ணெய்களை கொண்டு கோவிலில் விலைக்கேற்றிருக்கிறார். வியாபாரத்தை பார்க்காமல் எப்போதும் இறைவன் மேலேயே பக்தியோடு இருந்ததால் இவர் குடும்பத்தினர் இவரை வியாபாரத்திலிருந்து வெளியேற்றினார்கள். இறைவனுக்கு விலைக்கிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூலி வேலை செய்து பணம் ஈட்டி எண்ணெய் வாங்கி கோயிலில் விலைக்கேற்றிருக்கார். ஒரு கட்டத்தில் செல்வம் எல்லாவற்றையும் இழந்து உடலில் வலுவும் இல்லாமல் போனபோது தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி விலைக்கேற்றலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய கையை அறுக்க போக சிவபெருமான் அவர் முன்பு தோன்றி அதை தடுத்து நிறுத்தினார். பிறகு கலிய நாயனாரை தன்னோடு கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது.
சக்தி முக்கோண கோயில்களின் மேலும் பல்வேறு சிறப்புகளை உங்கள் மெய்ப்பொருள் சேனலில் காண தயாராகுங்கள்.